கலைஞர் நூற்றாண்டு நாணயம் வெளியிடக்கூடிய நிகழ்வு அப்படின்னு ஒரு திட்டமிடப்பட்டிருக்கு. இதுக்கான அழைப்புதல் அப்படின்றது வெளியாக இருக்குது. கலைஞர் நூற்றாண்டு விழா கடந்த ஜூன் 3ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. 1924 2024 வரைக்கும் இந்த நூற்றாண்டு பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய விதமாக தமிழ்நாடு அரசு சார்பாக வெவ்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய அங்கமாக 100 ரூபாய் சிறப்பு நாணயத்தை, நினைவு நாணயத்தை வெளியிடக்கூடிய முயற்சியும் தமிழ்நாடு அரசு சார்பாக முன்னெடுக்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிதியமைச்சகத்தை ஒரு கோரிக்கையும் விடுத்திருந்தார், இந்த நினைவு நாணயத்தை வெளியிடுவதற்கான அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அனுமதி அப்படின்றது உரிய நேரத்தில் கிடைக்காதன் காரணமாக ஜூன் 3ஆம் தேதி வெளியிட முடியல. ஸோ இப்போ அதுக்கான அனுமதி கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் நாணயம் அச்சிடப்பட்டு வெளியிடுவதற்கு தயார் நிலையில் இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்க இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, நடிகர் ரஜினிகாந்த், மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் போன்ற முக்கிய தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் கருணாநிதி நூற்றாண்டு விழா அப்படின்றது ரொம்ப பிரம்மாண்டமாக வெவ்வேறு இடங்களில் நடத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக எல்லா மாவட்டங்களும் நடத்தப்பட்டிருக்கு. தேசிய அளவிலையும் கலைஞர் நூற்றாண்டு விழா அப்படின்றது ஒரு கவனம் ஈர்த்த ஒரு நிகழ்வாக தான் கடந்த காலங்களில் பார்க்க முடிஞ்சது. ஆனால் இப்போ இந்த நாணயம் வெளியிடக்கூடிய நிகழ்வு அப்படின்றது ஒரு பாஜகவுடைய மூத்த அமைச்சர் அந்த நாணயத்தை வெளியிடுறது அப்படின்றது ஒரு அரசியல் நோக்கத்தில் ஒரு புதிய பார்வை கிடைச்சிருக்கு. ஏற்கனவே கலைஞர் நினைவிடம் அமைப்பதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டப்ப அதுக்கான அனுமதியை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் முதற்கட்ட அனுமதியை கொடுத்திருந்ததும் கவனிக்கத்தக்கது. இப்போ நாணயம் வெளியிடக்கூடிய நிகழ்வில் பாஜகவுடைய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறது அப்படின்றது ஒரு அரசியல் தளத்தில், இது அரசை கடந்து ஒரு அரசியல் தளத்தில் ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு பார்வையும் தற்போது முன்வைக்க வேண்டியிருக்கு. இதான் நம்ம நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் பார்த்த பிரதானமான 4 செய்திகள்.